celebration of breaking the fast. அதுதான் Eid al-Fitr. நல்லா இருக்குல பார்க்கிறதுக்கு. Albanian weed, cannabis sativa. Eid Mubarak. Buyar. Buya. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, நமக்கு அல்பேனியன் தெரிய மாட்டேங்குது. வணக்கம், நான் குமார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக இன்றைக்கி மே 2ஆம் தேதி அல்பேனியாவில் இருக்கோம். முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம நார்த் மசடோனியாவிலேருந்து அல்பேனியா வந்து பஸ் பிடிச்சி வந்தோம். இன்றைக்கி மே 2ஆம் தேதி ரமதான்ங்க. இங்கே அதாவது ரமதான் ஃபாஸ்டிங் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து அந்த ஈட் அல் ஃபித்தார் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு மாஸ்க் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையிலேருந்து பயங்கரமான மழைங்க. எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் போகலான்னு பார்த்தா காலையிலேருந்து மழை. பாருங்கள், இப்பயே பேஞ்சிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது. மணி 12 ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஹோஸ்ட் வேறு வந்து லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பாருங்கள், நான் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். அவங்க வீடு அங்கே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. பின்ன கண்டிப்பாக அவங்களோட முக்கியமான செலிப்ரேஷன் நாள். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு போய் காட்டுறேன் அவங்க என்னென்ன டிஷ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 30 நாள் வந்து இவங்களாம் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. நான் கேட்டேன், அந்த மேடம் கூட, ஃபாத்திமா கூட இது ஃபாஸ்டிங் இருந்தாங்க. 30 நாள் வந்து சாப்பிடாமல் பசியோடு அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் இருந்து எவ்வளோ கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது பிடிச்சி தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதோட நோக்கமே அதுதான். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் தான் வந்து ரமதான் மாதத்தோட இதுவே. ஸோ அதுவும் இல்லாமல் ஈகை திருநாள்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரமதானோட முக்கியமான இதுவே. ஸோ நேற்றோட ஃபாஸ்டிங் முடிஞ்சுதுங்க. ரமதான் மாதம் முடிஞ்சுது. ரமதான் முடிஞ்சு ஷவல் மாதம் ஆரம்பிக்குது இன்னையிலேருந்து. ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ரமதானா, அதாவது ஈத் அல் ஃபித்தார் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அதுதான் ஈத் அல் ஃபித்தார். மழை நிற்கிட்டோம். கண்டிப்பாக வந்து நம்ம வெளியில் போய் ஒரு மாதத்துக்கு போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இந்நேரம் எல்லாம் வந்து தொழுதுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த அம்மாவே காலையில் போயிட்டு வந்துட்டாங்க. நான் எழுப்ப சொன்ன என்னையே, பட் மழை பெஞ்சிருக்கிறதுனால என்னை கூப்பிடவே இல்லை அவங்க. சரி, பரவாயில்ல. இப்போ மழையில் நினைஞ்சிட்டே தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் அவங்க வீடு. லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹலோ. Hi. Hello. I'm a small YouTuber from India. Okay. You're welcome. Yeah. No, I can't eat now, but I'll just say okay, no problem. Okay. I'm too full to eat. I just had breakfast. No, I'm just You get a Fatima. Hello. Oh, your name? Hakib. Fatima. Thank you. Your name? Edward. Yes. Nice. Nice to meet you. And this is Fatima. I know. Yes, this is the boss. The big boss. Yes. Big boss for the entire family. Super. So today Eid al-Fitr. Yes. Okay. Ramadan day. A celebration. Fitr Bayram. Okay. Are you Buddhist? No, I'm Tamil. Tamil in India. Okay. Yeah, thank you. Thanks a lot. நான் இப்போ தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஃபுல்லாக வந்து ப்ரெட்டு, சீஸு, ஜாமு அப்படின்னு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கோம். அதனால் இப்போ சாப்பிட முடியுது. ஜஸ்ட் இன்வைட் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு சுற்றி காட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான். What is this dish called? This is tavkosi. In Elbasen, okay. The city of Elbasen. This is traditional. Okay. It's originally from this city. Okay. You can find this also in Turkey. Okay. And they call this dish Elbasen tava. So it's a dish that comes from this city. Yes. Okay. Elbasen has a big tradition into gastronomy. Okay. A lot of special dishes. Okay. They can only find them in Elbasen and don't find them other places. Other places in Albania. Yeah. Okay. இது பாருங்க, இது வந்து எல்பேசனோட ஸ்பெஷல் டிஷ்ஷா இருக்கு. வேற இங்க தான் ஒரிஜினேட் ஆயிருக்கு. வேற எங்கேயுமே இது கிடைக்காது அப்படிங்கறாரு. This is beef meat, no? Chicken. Chicken. This is
Now the sheep. Sheep. Oh, lamb. Okay. Mutton தாங்க நம்ம ஊர் மட்டன் தான் செஞ்சிருக்காங்க. This one is like cheese, full of cheese. Yogurt. Oh, yogurt. Yes. Okay, got it. That gives a good taste. Okay. தயிரிலையும் மட்டன் வந்து செஞ்சிருக்காங்க ஒரு டிஷ். இவங்களோட ட்ரெடிஷனல் டிஷ் ஆட் இருக்கு. நல்லா இருக்குல பாக்குறதுக்கு. சூப்பர். அதுக்கு பிரெட். Oh, this one is like lemon water? Lemonade. Okay. Usual lemonade. Okay, nice. So the bread la and idu vechi saapradanga. The dish. Mutton in yogurt. In our place also we eat mutton a lot. Lamb a lot. You eat lamb? Yeah. In our place. Mutton in Indian? Mutton, yeah. Small, it's goat. We call it as goat. I was in India. Nice. Which place? Mumbai. I was in Agonda Beach in Goa. Agonda Beach in Goa. Okay. Nice. India is the best. Yeah. Which year you went to India? 2015. 15. Yes. Okay, nice. I celebrated 2016 New Year in India. It was in 16. November. Okay. And stayed for like a month. Okay, in Goa. You celebrate Goa? I was in Mumbai for a week with an Indian family. Okay. I have friends there. Okay, nice. And then went down to Goa. I went to Pune. Okay. And then to north. So Delhi, Agra, Jaipur, Jodhpur. Usual Rajasthan. Okay, Rajasthan, nice. So what do you do here? You work here? Me? Yeah. I'm a mafia person. You're kidding. These are my parents. Okay. So this is your business, like. I live in Tirana. Tirana. Okay. பாருங்க இவரோட பையன் இவர் வந்து திரானால ஒர்க் பண்றாரு அங்க தான் வசிக்கிறாரு. சோ இன்னைக்கு பண்டிகைக்காக வந்திருக்காரு இங்க. Albania has just given free visa on arrival for Indians for this year from April 20. So to boost tourism, so I hope from now on lot of Indians will come to Albania for holiday. I have a travel agency. This is what I do in Tirana. Okay. And Albania is the cheapest destination in Europe. Yeah. It's beautiful. Yeah. It's has nice things to see, a lot of culture, a lot of seaside, a lot of mountains. People are very friendly. And from Europe it's not far. Maybe for India it's a little bit far, but from Europe it's not far. And now there's direct flights from Turkey, direct flights from Dubai. Best option would be from Abu Dhabi. Wizz Air is running to Tirana for 30 euros, 40 euros, very cheap flights. Yes, exactly. Even I booked a flight which is 30 euros from Tirana to Abu Dhabi. Wow, amazing. You should come more often. Because I have US visa, so I can travel all around the Balkans with US visa. Yes. That's why. ஸோ லஞ்ச் முடிஞ்சதுங்க. லஞ்ச் முடிச்சுட்டு பாருங்கள் ஒரு டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மவுண்டைன் டீ. ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் தண்ணியை காய வச்சு அதில் வந்து இங்கே மவுண்டைன்ஸில் இருக்கிற மூலிகைகள்லாம் போட்டு மூலிகை டீ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீ This is Albanian weed, cannabis sativa. Okay, I got it. Albanian. It's a plant, I don't even know the name in English. Okay. It's an herb in the rocks, that lives in the rocks in Albania. Okay. It's good for your kidney. Oh, got it. And blood circulation. Okay. So ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாரு. கிட்னிஸ் உடம்புல பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்துக்குமே. ஸோ பயங்கரமாக இருக்க டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ. பார்க்கலாம். See you, Edward. Thank you. Thanks for the info. See you, man. Bye. ஓகேங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு அல்பேனியாவில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு. இன்டர்நெட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூட. ஒரு லோக்கல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா போவோம். நமக்கு ஒரு 17 நாள் இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்து சுற்றி பார்த்துடலாம் அல்பேனியாவை. எப்படி இருக்காங்க பாருங்க ஃபேமிலிஸு. நான் சும்மா ஹாஸ்டலில் வந்து அங்கே தங்கியிருக்கேன். இவங்க வீட்டுக்கு இன்றைக்கி வந்து என்னை கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுத்து சாப்பிட்டுட்டேன். அதனால் இப்போது இது சாப்பிட முடியல. நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்னால இப்போ சாப்பிட முடியல. அப்புறம் சாப்பிட்றேன். பட் கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டி எவ்வளோ அழகாக பேசுகிறாரு. ஓகே, நம்ம அப்படியே வந்து ஓரளவுக்கு மழையும் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி சிட்டிக்கு போகலாம். லைட்டாக தூருது, பட் பரவாயில்ல.
இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டே இருந்தாலும் எங்கேயும் போக முடியாமல் போயிடும். பாருங்க, இன்னும் மேகம் இருக்குது. மழை தூரம் ஒன்று நினைக்கிறேன் மறுபடியும். ஸோ சிட்டிக்கு போய் சிம் வாங்கிட்டு அங்கே பக்கத்தில் மாஸ்க்கு வேறு ஏதாவது இருந்தால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஓகேவா? அங்கே ஒரு கடை இருக்குங்க. அங்கேருந்து டவுன் பஸ் இந்த வழியாக வரும் அப்படின்னாங்க. பிடிச்சி சிட்டி சென்டர் போக வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் வருங்க சிட்டி சென்டர். புஷ் ஆஃப்டர் 1 hour. ஓகே. ஏன்னா இப்போ இல்லைங்களா நம்ம பஸ் இன்னும் 1 மணி நேரம் ஆக மாட்டிருக்கேன். இங்கெல்லாம் சும்மா நான் நினச்சிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து வண்டி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் நாட்டிருக்கு. இப்போ தான் ஏதோ ஒரு வண்டி போயிருக்காட்டிருக்கு. அதனால் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் அப்படிங்கிறாங்க. ஸோ நிற்கிறது வேஸ்ட்டு. ஓகே, வாக். ஓகே, பை. ஐயோ, பஸ் இருந்தால் ஈஸியாக போயிருக்கலாம். இப்போ நடந்து போகணுமா? சரி போவோம். இன்றைக்கி ரமதான் வேறையா, ஹாலிடே. அதனால் பஸ் வர்றதும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஷூ வேறு பிஞ்சு போச்சுங்க பாருங்கள். செருப்பில் நடந்துட்டுருக்கேன். சத்தியமாக யூரோப்பில் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள். அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே. வித்தியாசமான ஒரு யூரோப் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த நம்ம ஊருக்கு மளிகை கடை மாதிரி சின்ன கடை இந்த மாதிரி சந்திரில் இந்த மாதிரி இருக்கும். ஹலோ, சிட்டி சென்டர். Yeah, this way. Okay. Today Ramadan. Nikki. Eid al-Fitr. Buyar. Eid Mubarak. Buyar. Eid Mubarak. Eid al-Fitr. Yes. Thank you. Yeah. புரிஞ்சிருச்சுங்க ஓரளவுக்கு. Center. I go. Thank you. Bye. Okay. Yeah. Bye. Yeah. இது நேராக போய் ரைட்டில் போக சொல்கிறாரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசணும்னு ஆசை தான். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, நமக்கு அல்பேனியன் தெரிய மாட்டேங்குது. அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. பாருங்கள், நடந்து வந்துட்டு இருந்தேன். லிஃப்ட் கொடுத்துட்டாங்க. சென்டர் இவங்களும் போகிறாங்களாட்டிருக்கு. கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும். அல்பேனியாவுக்கு வந்தோடனே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அற்புதமான மக்கள் இங்கே. சரிங்க, அப்படியே இறங்கிக்கலாம். சென்டர் வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. பாய். பாய். சார், எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க தாத்தா பாட்டி. யாருன்னே தெரியாது பாருங்கள். அழகாக லிஃப்ட் கொடுத்து வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. சூப்பர். முக்கியமாக சிம் எடுக்குன்னு சொன்னேன். இதை பார்த்தோன்னே தான் இறங்கினேன். ஸோ வோடஃபோன் இருக்குது பாருங்கள். இது போகலாம். சிம் எடுத்துகிட்டு ஏடிஎம் பணம் எடுக்கணும். அப்புறம் வந்து அப்படியே ரவுண்ட் அடிப்போம் இந்த ஊரை. இதுங்க, இது காஃபி காலேஜா? பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பாட்டு வருவோம். காஃபி கலாஜா. அதான் எல்லா ஊர்லேயும் ஓல்டு டவுன் இருக்குமே, அதே மாதிரி இங்கே இருக்கிற ஓல்டு டவுனுங்க. இது தெரிஞ்சு போச்சு. எல்லாம் ஒட்டமன் ஸ்டைலில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டினது. அது கிரெடிட்ஸ் பேங்க் ஏடிஎம் மட்டும்தாங்க அல்பேனியாவில். நீங்கள் வந்து கார்டு போட்டு பணம் எடுத்தீங்கன்னா, டெபிட் கார்டு ஆகட்டும் கிரெடிட் கார்டு ஆகட்டும், அவங்க பேங்க் சார்ஜ் போட மாட்டாங்க. இல்லைன்னு வைங்களேன், அந்த பேங்க்கே வந்து வித்ட்ராயல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா to 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு போட்டுருவாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நெட்டில் செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எந்த பேங்க் இது பண்ண மாட்டாங்கன்னு பார்த்து எடுக்கணும். அல்பேனியாவில் கிரெடிட்ஸ் பேங்க் மட்டும் சார்ஜ் போடுறது கிடையாது, வித்ட்ராயல் ஃபீ கிடையாது. ஸோ அதை தேடி பிடிக்கணும் நம்ம. இப்போ சிட்டி சென்டரில் கண்டிப்பாக இருக்கும் ஏடிஎம், கிரெடிட்ஸ் பேங்க் ஏடிஎம். பணத்தை எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே வோடஃபோனில் வந்து சிம் கார்டு வாங்கலாம். முதலே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலையா தானே கேட்குறீங்க. என்னென்னாங்க, நான் வந்து 50 நாள் ட்ராவல் பண்ணுறோம். டோட்டலாக எல்லா பணத்தையும் கையில் வச்சுருந்தேன்னு வைங்களேன், எங்கேயாவது மிஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கரன்சியை வந்து நான் கார்டில் எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. ஓகே, அதே போய் கேட்போம் பாருங்கள். இந்த ட்ராவல் ஏஜென்சிலாம் கேட்டால் தெரியும். இதெல்லாம் பாருங்கள், ட்ராவல் ஏஜென்சி. ஹலோ, just a detail. So where can I find Credits Bank ATM nearby? Credits Bank? Yeah, Credits Bank It's ATM. another road. Straight? Yes. First left? And go in the right. First left and right? Yes. Okay, thank you. பாருங்க எவ்வளோ ஏடிஎம் இருக்குது. இருந்தாலும் அந்த 1000 ரூபா மிச்சம் பிடிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் ஏடிஎம்காக போயிட்டுருக்கோம். வந்துட்டோங்க, ஒரு வழியாக கிரெடிட்ஸ் பேங்க் வந்தாச்சு.
ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த ஏடிஎம் சார்ஜ் மட்டும் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 25,000 அல்பேனியன் லேக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஈக்குவலன் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 1.5, அதாவது 16,500 ரூபா பக்கம் வருதுங்க. எப்படியும் ஒரு 17 ரூபா சார்ஜ் வரும். ஆனால் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் சார்ஜ் நம்ம பேங்க்குக்கார போடுவோம். ஸோ ஒரு 500 ரூபா கண்டிப்பாக ஆட் ஆகும். ஸோ 17,000 ரூபா ஒரு நாளைக்கு 2,000 ரூபா பட்ஜெட்டு. ஸோ ஒரு 8 to 9 நாள் நமக்கு இது தாங்கும். மறுபடியும் இன்னொருக்கா எடுத்தாகணும். ஸோ வோடஃபோன் வந்தாச்சு. சிம்மும் எடுத்துட்டேங்க. ஏன் உள்ளே காட்டல அப்படின்னா, ஆக்சுவலாக வீடியோ எடுத்தேன், அந்த உள்ளே இருக்கவங்களுக்கு பிடிக்கல வீடியோ எடுக்கிறது. ஸோ அதனால் டெலிட் பண்ண சொன்னாங்க, டெலிட் பண்ணிட்டேன். சிம் போட்டாச்சுங்க. சிம் வந்து வோடஃபோன் சிம் தான். 1,500 லேக், அதாவது 2-3 பிளான் இருந்தது. 1000 லேக்கு 1,500க்கு நம்ம 1,500க்கு எடுத்திருக்கோம். ஏன்னா 21 GB டேட்டா கொடுக்குறான். நம்ம வந்து கிட்டத்தட்ட 18 நாள் இருக்க போகிறோம். நிறைய இடத்துக்கு இதை வச்சு தான் ட்ராவல் பண்ணி அவனு நெட்டை வச்சு தான். அதனால தான் வாங்கிட்டேன். 1,500 லேக்குங்கிறது நம்ம ஊர் மனத்துக்கு 1000 ரூபா. சிம் கார்டுக்கு கொஞ்சம் 1000 ரூபாய் ஜாஸ்தி தான். மற்ற கண்ட்ரீஸ்லாம் 500 ரூபாய்க்கு எடுக்க முடிஞ்சுது. இங்கே 1000 ரூபா, பட் வரி இல்லை, எடுத்தாச்சு. மறுபடியும் மழை வந்துருச்சுங்க. எங்கேயாவது போகலான்னு பார்த்தா மறுபடியும் தூருது குளிருது, ஒன்றும் முடியல. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு இவங்களோட நேஷனல் லீடர் இருக்கு. அவங்களோட சிலை வச்சு அல்பேனியன் ஃப்ளாக் வச்சுருக்காங்க. அல்ஃப் பாஷி பசானி, எல்பசானி 1860 1926 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ ஃப்ளாகோடு இருக்குது. முக்கியமான ஒன்று உங்களுக்கு இது சொல்லவே மறந்துட்டேன். பார்த்தீங்களா, அல்பேனியா ஹிஸ்ட்ரி பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அல்பேனியா பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குங்க. அதாவது கிரீஸ்க்கு மேலே இருக்குது. மசடோனியா, மாண்டனெக்ரோக்கு கீழே இருக்குது. 30 லட்சம் பேர் இருக்காங்க இந்த கண்ட்ரியில். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் அதிகம். கிட்டத்தட்ட 60-70% பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. மற்றபடி ஜூஸு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக இருக்காங்க. பட் மெயினாக முஸ்லீம்ஸ் தான். மெயினாக என்னென்னா, இவங்க வந்து யூகோஸ்லேவியாவுக்கோட கீழே வரவே இல்லைங்க. இவங்க என்னென்னா, இந்த கண்ட்ரி வந்து பல பேர் ஆண்டிருக்காங்க. அதாவது கிரீஸ்க்கு இடையிலையும் வந்திருக்கு, கிரேக்க ரூல்லையும் இது இருந்திருக்கு, ரோமன் எம்பையர் கீழே இருந்திருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒட்டமன் எம்பையர் மெயினாக 500 வருஷம் ஆண்டாங்க. இந்த யூகோஸ்லேவியா ஃபுல்லாக ஆண்டாங்கல்ல, பால்கன்ஸ் ஃபுல்லாக 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 500 வருஷம் வந்து ஒட்டமன் எம்பையரையும் ஆண்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1912 தான் வந்து இந்த கண்ட்ரி வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிருந்துருக்கு ஒட்டமன் ரூல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தது, செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்ததுங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் தான் வந்து இந்த கண்ட்ரி இருந்தது. பல வருஷமாக டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ தான் 90s 2000s தான் வந்து டெமோக்ரஸியே வந்திருக்கு இந்த கண்ட்ரிக்கு. ரொம்ப நாள் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்தங்காட்டி எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது தான். யூகோஸ்லேவியா மாதிரி தான், ஆனால் இது யூகோஸ்லேவியா கீழே இல்லை இது. ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரீஸ் இன் யூரோப்ங்க, சீப்பஸ்ட் கண்ட்ரீஸ் இன் யூரோப். பட் தாராளமாக நீங்கள் வரலாம். மக்கள் அட்டகாசம். கண்ட்ரி வேணால் போராக இருக்கலாம், மக்கள் சான்ஸே இல்லை. அவ்வளோ ஹாஸ்பிட்டபிள், அவ்வளோ நல்ல மக்கள். பாருங்கள், இந்த பக்கம் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம்ங்க இது. இப்போ உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், மேட்ச் எதுவும் இல்லை. ஆனால் அந்த பக்கம் லைட்டிங்லாம் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய இந்த லைட்ஸு. யூரோப்பில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, நிறைய ஃபுட்பால் கிளப்ஸ் இருக்கும். அல்பேனியாவிலும் இருக்குது. ஃபேமஸாக இல்லைனா கூட இவங்களுக்குள்ளே பார்த்து ரசிக்கிற மாதிரி சின்ன சின்ன கிளப்ஸ் இருக்குது நிறையா. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனல் பண்ணலைன்னா. முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இங்கேருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போகலாம். ஓகேவா, பார்க்கலாம். பாய்.